ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங். இதில் என்ன சொல்ல போகிறோன்னா இதில் வந்து கதை என்ன கதைன்னா இவர் தான் வந்து ராமு என்றவர் வந்து ஒரு தன் பாட்டி வீட்டுக்கு விடுமுறையில் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு எல்லாமே மேய்க்கிறாங்க. ஆடு மேய்ச்சி பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஒரு மரம் கீழே வந்து உக்காந்தும் போது அங்கே குதிரைகள் அது எல்லாமே ரொம்ப அழகான வண்ணமயமாக இருந்துச்சு. வானத்தை பார்த்தாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஆனாங்க. அவ்வளோ அழகான இருந்துச்சு. அப்போ வந்து 3 குரங்குகள் என்ன பண்ணுச்சான் வந்து எட்டி பார்த்துச்சான். இந்த பையன் என்ன பண்ணுறான் யோசிச்சுனே இருக்கானே என்ன அவனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுனே இருந்துச்சான். அதுக்கு குரங்குகள் எல்லாமே அவங்களுக்கு ஆடி பாட்டும் பாட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்க வச்சுட்டு அந்த மாதிரி குரங்குகள் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி குரங்குகள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான். நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா ஆடுகள் நரி கூட்டங்கள் எல்லாம் வந்துச்சான். அந்த நரி கூட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஆடுகள் எல்லாமே ஓடி போயிடுச்சான். அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். ஐயோ நான் பாட்டி வீட்டுக்கு வந்தேன், ஆடு ஓட முடியலையே, ஆடு எல்லாமே ஓடுதே, நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஆடுகள் பின்னாடியே ஓடி போனான். நாங்கள் பாருங்கள் ஓடி போயிட்டு என்ன ஆச்சுன்னா அங்கே குதிரைகள் இன்னும் அழகான மயில்கள், அந்த மயில்கள் எல்லாம் பார்த்து இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சா. அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக ஆச்சு. இவ்வளோ அழகான இது எல்லாமே இயற்கை நான் இவ்வளோ நாள் ரசிக்காமல் விட்டேனே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ வந்து பெரிய மாடு ஆடுகள் நாய்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆனான் அந்த பையன். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நானுமே இந்த விவசாயத்தை காக்கணும், இந்த மாதிரி ஆடுகள் எல்லாமே நான் வளர்க்கணும், இன்னும் வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் எல்லாருக்கும் பண்ணணும், எங்கள் பாட்டி வீட்டில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு இங்கேயே வாழ இருந்தாங்களாம். அந்த மாதிரி அப்புறமா வந்து பாட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். எல்லாமே பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்களாம். இதுதான் ராமுடைய கதை. ராமு இப்போ என்னென்ன பண்ணாங்க, உதவிகள் நிறைய பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இதுதான் வாழ்க்கை முறை. நன்றி, தேங்க்யூ.